ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு இலசோரில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கடலப்பருப்பு வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நான் வந்து 1 கப்பு கடலப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. இப்போ இதுக்கு கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி 1 துண்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 5 பூண்டு பல் தோலோடு இடித்து சேர்த்துக்கலாங்க. அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, ரொம்ப காரம் வேண்டான்னு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெயும் சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம வடையை ஒன்று ஒன்றா தட்டி அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதுமானதுங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வடை வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழந்தைங்க இப்போ வீட்டிலலாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக ரெடி ஆயிடுச்சு வடை நமக்கு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ஜம்முன்னு இருக்கா. சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.